தமிழக அரசு சார்பில் நேற்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் கொண்டாடப்பட்ட ஆடி திருவாதிரை விழாவுக்காக அச்சிடப்பட்ட அழைப்பிதழில் திருமாவளவன் பெயர் இடம்பெற்றிருந்த நிலையில் அரசு வெளியிட்ட செய்தித்தாள் விளம்பரங்களில் திருமாவளவன் பெயர் இடம்பெறாததால் விசிகவினர் சமூக வலைதளங்களில் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நேற்று ஆடி திருவாதிரை ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு சுற்றுலா மற்றும் பண்பாடு அறநிலையங்கள் துறை சார்பில் அதற்கான அழைப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்புதலில் அமைச்சர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருந்தது. அதே போல அதில் சிறப்புரை ஆற்றுவதாக தலைவராக இருக்கக்கூடிய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவனுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. ஆனால் அந்த நிகழ்ச்சி குறித்த ஒரு விளம்பர செய்தி குறிப்பு என்பது எழுதப்பட்டது. அதில் செய்தித்தாள்களில் முதல் பக்கம் முழுவதுமாக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருந்தது. அதில் தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் பெயர் மட்டும் இடம்பெற்றிருந்தது. சிறப்புரை ஆற்றுவதாக இருக்கக்கூடிய திருமாவளவனுடைய பெயர் இடம்பெறவில்லை. இந்த இரண்டு புகைப்படங்களையும் வைத்து விசிகாவினர் தங்களுடைய கருத்துக்களை கையில் செய்து வருகின்றனர். திருமாவளவனுடைய பெயர் அழைப்புகளில் இடம்பெற்றிருக்கிறது. சிறப்புரை ஆற்றுவதாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர். மேலும் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய தொகுதி நாடாளுமன்ற தொகுதியிலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபரினுடைய பெயரை திட்டமிட்டு நீக்கியிருப்பதாக அவர்கள் அவருடைய விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். திமுகவினர் படிநிலையாக திருமாவளவனுடைய பெயரை புறக்கணித்திருப்பதாக அவர்கள் விமர்சித்து வருகின்றனர். நன்றி பாண்டியராஜன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.